பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினா. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரிட்டன் செய்திகள். வணக்கம் சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. வணக்கம் திரேஸ்கராஜன் அவர்களே. வணக்கம். கடந்த வாரத்தில் நாங்கள் பிரிட்டன் விடயங்கள் பேசுகின்ற பொழுது பிரிட்டன் நாட்டிற்கு ஒரு அரசியல் சிக்கல் ஏற்பட போகின்றது, அரசியல் பூகம்பமே ஏற்பட போகின்றது என்பது தொடர்பாக பேசியிருந்தோம். அதற்கு ஏற்ற வகையில் இப்பொழுது பெரும் அரசியல் புயலே ஏற்பட்டுவிட்டது. பிரதமருக்கு என்ன நடந்திருக்கின்றது, ஆளும் லேபர் கட்சிக்கு என்ன நடந்திருக்கின்றது, அது பற்றி இப்பொழுது நீங்கள் எடுத்துக் கூற வேண்டும். கடந்த ஒரு வாரமாக பிரித்தானிய அரசியலில் பெரிய ஒரு பூகம்பம் கிளம்பியிருந்தது. இது முக்கியமான காரணம், பிரதமராக இருக்கும் கியர் ஸ்டார்மரை எப்படியாவது ஏதாவது சிக்கலில் மாட்டி அவரை வீழ்த்தி விட்டால் இந்த அரசாங்கம் வீழும். அப்படி வீழும் போது எதிர்கட்சிகள் தங்களுடைய பலத்தை காட்டி வரலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இருந்தார்கள். அது எந்த அளவுக்கு என்றால் இந்த காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாக இருந்தது. காரணம், மெண்டல்சன் அவர்களை வெளிநாட்டு, அதாவது அமெரிக்காவுக்கான தூதுவராக இவர் நியமித்தது, பிரதமர் நியமித்த விவகாரம் தான் எதிர்பாராத கோணத்திலிருந்து பிரதமருக்கு எதிர்ப்பை தேடியிருந்தது. வேறு பல எதிர்ப்பு இருந்து, அதாவது அவருடைய அரசாங்க கொள்கைகள் திட்டங்கள் பல அறிவித்து விட்டு அவர் பின்வாங்கி இருக்கிறார். பல தடவை பல திட்டங்களை கொண்டு பின்வாங்கி இருக்கிறார். அரசியல் ரீதியா அது ஒரு பின்னடைவு அவருக்கு ஏற்பட்டது. தொடர்ந்து இப்படியான பின்னடைவுகள் வந்து கொண்டிருக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய ஒரு தளதளப்பு ஒன்று அங்கே காணப்பட்டது. இந்த நேரம் பார்த்து இந்த பீட்டர் மெண்டல்சன் அவர்களை வெளிநாட்டுக்கு, அதாவது அமெரிக்கானுடைய தூதுவராக இவர் நியமித்தது, அதாவது பிரதமர் நியமித்த விவகாரம் எங்கே போய் முடிந்தது என்றால், இப்பொழுது உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும், ஜெப்ரி அவருடைய அந்த பாலியல் ரீதியான சீண்டல் காரணமாக உலகம் முழுக்க பல பெண்களினால் பாதிக்கப்பட்டு ஜெப்ரி எப்ஸ்டைன் என்னுடைய நிகழ்வுகள் உலகம் முழுக்க தெரிகிறது. இதனுடைய தாக்கம் இங்கே பிரித்தானியாவிலும் வந்து உதைக்க துவங்கிறது. காரணம் என்னவென்றால், ஒன்று, அரச குடும்பத்தில் உள்ள ஒருவர், அரசருடைய இப்பொழுது அரசருடைய தம்பியார் இந்த விடயத்தில் இணைந்தது, இந்த இடத்தில் கலந்து கொண்டது. அது ஒரு பாரிய அவமானத்தை நாட்டுக்கு மட்டுமில்லை அரச குடும்பத்துக்கு தேடித்தந்தது. ஆனால் நாங்கள் இங்கே பார்ப்பது அதுவல்ல. இது எப்படி இந்த பிரித்தானிய ஆளுங்கட்சியான தொழிற்கட்சிக்கு எங்கே சிக்கலை கொண்டு வந்தது என்றால், பீட்டர் மெண்டல்சன் அவர்களை நியமித்தது, அதாவது அவர் எப்ஸ்டீன் அவரோடு பலகால நட்பாயிருந்த ஒருவர், அதை தெரியாமலா நீங்கள் அவரை வெளிநாட்டு அமைச்சராக, அமெரிக்காக்கான தூதுவராக, பிரித்தானிய தூதுவராக அவரை நியமித்தது என்பது பெரிய ஒரு விவகாரமாக கருதப்பட்டது. அது எப்படி என்றால், இவர் தெரிந்து கொண்டே அவரை இந்த பதவிக்கு நியமித்தார் என்பதுதான் எதிர்கட்சியுடைய குற்றச்சாட்டு. ஆனால் பிரதமர் ஒரு விடயத்தில் பல இடங்களில் பாராளுமன்றத்தை நேராக கதைக்கக்கூடியவர். ஒன்று, தவறு செய்தால் தவறு என்று மன்னிப்பு கேட்கும் ஒரு தன்மை உடையவர். அவர் கூறியிருந்தார், பீட்டர் மெண்டல்சனுடைய இந்த பின்புலம் தனக்கு சரியாக யாரும் சொல்லவில்லை என்றும், இது தனக்கு தெரியவில்லை என்றும், இது பற்றி அவர்கிட்ட கேட்ட பொழுது அவர் பல தடவை பொய் சொன்னார், பொய்யுக்கு மேல் பொய் சொல்லியிருந்தார். ஆகவே நான் அவற்றை உண்மை என்று நம்பி ஒரு தவறு விட்டு விட்டேன், அதனால் தான் அவரை நியமிக்க வேண்டி வந்தது. பின்பு அவருடைய விடயங்கள் தெரிய வந்ததன் உடனடியாக அந்த பதவியிலிருந்து அவரை நீக்கி அமெரிக்காவுக்கான தூதுவர் என்ற பதவியிலிருந்து அவரை வெளியே தூக்கியாவிட்டு பின்பு அவரை கட்சியிலிருந்து விலக்கியாய்த்து, மற்றது இங்கே செனட் சபையில் அவர் கூறிந்த உறுப்புரிமை பறிக்கப்படுகிறது. இப்படி பல விடயங்களை செய்திருந்தாலும் இந்த ஊடகங்கள் இங்கே இந்த எதிர்கட்சிகளும் சேர்ந்து என்ன செய்கின்றனவென்றால், தொடர்ந்து இவருக்கு வந்த வீழ்ச்சிகளை ஆதாரமாக வைத்துக் கொண்டு இந்த விவகாரத்தில் இவரை நேரடியாக மாட்டி இவர் வேணுமென்று இதை செய்துள்ளார் என்று. ஏனென்றால் அந்த பீட்டர் மெண்டல்சன் என்பவர் சக்தி வாய்ந்த ஒருவராக 2008 2010 இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அமெரிக்காவினுடைய ஜெப்ரி எப்ஸ்டைனோட இவர் தொடர்பில் இருந்திருக்கிறார்.
அதே நேரம் இங்கே இன்னொரு விடயம் கூட சிலவேளை இன்னொரு 2 வாரத்தில் கூட வெளியே வரக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், பொருளாதார ரீதியா இங்கே எங்கே தவறு நடந்திருக்கிறது. உதாரணமாக ஜெப்ரி எப்ஸ்டைன் ஒரு சக்தி வாய்ந்த கோடீஸ்வரராக பல நாடுகளில் காணப்படுகிறார். இதில் அமெரிக்காவில் மட்டுமல்ல, இப்பொழுது இன்றைய அளவில் வரும் கதைகளில் ரஷ்யா கூட இதில் ஈடுபட்டுள்ளது. ரஷ்ய அதிபருக்கும் இங்கே பின்புலத்தில் இது போன்ற தொடர்புகள் இருக்கிறது. பல நாடுகளில் உள்ளவர்கள் இதில் ஈடுபட்டதனால் இதனை ஒரு சாட்டாக வைத்து அந்தந்த நாடுகள் இந்த பிரச்சனையை தலதூக்கும். ஆனால் இங்கே நடந்த கடந்த 3 தினங்களாக பிரதமருக்கான அழுத்தம் பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டது. இந்த விவகாரத்தில் அவர் நேரடியாக கூறினார், அது உண்மையில் எனக்கு இவருடைய பின்புலம் தெரியாமல் இருந்தது, இதனால் தான் நியமித்தேன் என்று பல தடவை கூறி அதற்கான மன்னிப்பை கேட்டிருந்த பொழுதும் இந்த ஊடகங்களும் எதிர்கட்சிகளையும் விடாமல் அவரை குற்றம் சாட்டி இருந்தது. பல தடவை விளக்கம் கொடுத்த பின்னும் தொடர்ந்து அவர்கள் குற்றம் சாட்டி வருவதென்றால், இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இவரை வீழ்த்தி விட்டால் தொழிற்கட்சி வீழும். இந்த நேரத்தை யார் இதில் லாபம் அடைய காத்திருந்தார் என்றால், முதலாவதாக எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சி. அவர் ஒரு பெண் தான், இப்பொழுது எதிர்கட்சி தலைவி கெமி பெட்னோக் என்பவர். அவருக்கு தேவை என்னவென்றால், எப்படியாவது தொழிற்கட்சியை பதவியிலிருந்து விலக்க வேண்டும், தான் பிரதமராக வருவணும் என்று ஒரு ஆசை உண்டு. காரணம், ஒன்று எதிர்கட்சியாக இருப்பவர் தான் வென்றால் ஆளுங்கட்சியாக மாறி பிரதமராக வருவது சாதாரணம். ஆனால் இவைக்கு ஒரு சிக்கல் இருக்கிறது. டோரி, அதாவது கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு கடந்த சில வாரங்களாக அல்லது கடந்த 2 மாதங்களாக அவமானத்தின் மேல் அவமானம் என்னவென்றால், இவருடைய தலைமையின் கீழ் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியில் உள்ள பலர் அந்த பதவிகளிலிருந்து விலகி, அந்த எம்பி பதவியை விட்டு விலகி ஜூகிப், அதாவது முன்பு நாங்கள் ஜூகிப் என்று அழைத்து இப்பொழுது ரிஃபார்ம் யூகே மாறி இருக்கிற நைஜல் ஃபராஜினுடைய கட்சியில் ஒன்றன் பின் ஒருவராக கன்சர்வேட்டிவ் கட்சியில் உள்ளவர்கள் மாறி சென்றதனால் கன்சர்வேட்டிவ் கட்சி பலமிழந்து ஒரு அவமானத்துக்குரியதாக இருக்கிறது. அதே நேரம் இவருடைய தலைமையின் கீழ் தான், அதாவது கெமி பெட்னோக்குடைய தலைமையின் கீழ் தான் இவ்வளவு நடக்கிறது என்பதனால் அவர் ஆளுமையற்றவர் என்ற ஒரு கருத்து கட்சிக்குள் உலாவிக் கொண்டு வருகிறார். இந்த நேரம் பார்த்து எங்களுடைய ஆளுங்கட்சியான லேபர் கட்சிக்குள் நடக்கும் இந்த பிரச்சனைகளை அவர்கள் ஒரு ஆதாரமாக எடுத்து இவர் உடனடியாக ராஜினாமா செய்யணும், இவர் கட்சியுடைய நம்பிக்கை இழந்து விட்டார் என்று மீண்டும் 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 வலியுறுத்தினார்கள். இதே நேரம் அமைதியாக ஒருவர் பின்னுக்கு காத்து கொண்டே இருக்கிறார். அவர்தான் நைஜல் ஃபராஜ். யூகிப் என்று இருந்து இப்பொழுது ரிஃபார்ம் யூகேயா மாறியவர். பல உள்ளூராட்சி தேர்தல்களில் வெற்றி பெற்று ஓரளவுக்கு பலசாலியாக மாறிவிட்டார். அதே நேரம் அவரை நோக்கி மிகப்பெரிய கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியில் உள்ளவர்கள் அவரை நோக்கி போகும் பொழுது அவருடைய பலம் அதிகரித்து காணப்படுகிறது. அது நாட்டில் ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துகிறது. விருப்பமோ விருப்பம் இல்லையோ அவருக்கு செல்வாக்க வளர்ந்து கொண்டே செல்கிறது. பற்றாக்குறைக்கு கடந்த வாரம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட யூகிப், அதாவது யூகிப் என்று நான் மீண்டும் மீண்டும் கூறுவது ஏனென்றால் அப்படியான ஒரு கட்சியாகத்தான் இருந்தவர், திடீரென்று அந்த பெயரை மாற்றியவர் ரிஃபார்ம் யூகே. கடந்த வாரம் நடைபெற்ற இடைத்தேர்தலில் கூட ரிஃபார்ம் யூகே வென்றுள்ளது. ஆகவே மக்களுக்கு ஒன்று புரிகிறது, இவர்தான் சக்தி வாய்ந்தவர், இவர்தான் வளர்ந்து வருகிறார், ஆகவே அடுத்த பிரதமராக இவர்தான் இருப்பார் என்று அவர்கள் கூறுவதை பத்திரிகைகள் தினசரி அதை கூறி கூறி அடுத்த பிரதமர் நைஜல் ஃபராஜ், அடுத்த பிரதமர் நைஜல் ஃபராஜ் என்றும் கியர் ஸ்டார்மர் இதோடு அவருடைய கதை முடிகிறது என்று அவர் கதைகளை கூறியே உருவகித்துக் கொண்டே வந்தார்கள். ஆனால் இது பிரச்சனை இப்படி இருக்க, லேபர் கட்சி, அதாவது ஆளுங்கட்சியான தொழிற்கட்சி உள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஸ்கொட்லாந்தில் உள்ள தொழிற்கட்சியினுடைய முதன்மையாளராக இருந்த அனா சர்வார் என்றவர் திடீரென்று பகிரங்கமாக ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை கூட்டி, ஆளுங்கட்சியில் இருந்து கொண்டே கூட்டி பிரதமர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். இது பத்திரிகைகளுக்கு நல்ல குஷியாக இருந்தது. பத்திரிகைகள் எல்லாம் இப்பொழுது எங்கே செய்தி கிடைக்கும், எவ்வளவு செய்தியை சேகரித்து தாங்கள் அதை பெரிதாக கொண்டு வரலாம் என்று இருக்கும் பொழுது ஆளுங்கட்சிக்குள்ள ஒருவர் பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியது அவர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. அவருடைய அந்த பிரதமரே பதவி விலக வேண்டும் என்று தனது சொந்த கட்சியில் உள்ள ஒருவர் கூறுகிறார் என்றால் அது உண்மையில் ஒரு சரியான ஒரு விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம். ஆனால் இதனால் பலர் உண்மையில் அரசாங்கத்தில் உள்ள கட்சியில் உள்ள அமைச்சர்கள் சரி, பாராளுமன்ற உறுப்பினர்கள் சரி குழம்பியே போயிருந்தார்கள். என்ன நடக்கும். இது பத்திரிகைகளுக்கு நேற்று ஊடகங்களுக்கு ஒரு உஷாரான தினம், நேற்றைய தினம். எப்படி என்றால்,
இந்த விடயத்தோடு இவருடைய கதை முடிந்து விட்டது. ஆல்மோஸ்ட், அதாவது ஏறக்குறைய தலையங்கங்கள் எழுதியே ஆகிவிட்டது. அந்த அளவுக்கு தயாராக இருந்தார்கள். பிரதமர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார். ஆகவே இந்த அவருடைய அரசாங்கம் விழுகிறது, அடுத்த பொது தேர்தல் வரும் அல்லது இடைத்தேர்தல் வரும் அல்லது நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வந்து அவரை வீழ்த்துவோம் என்று பல கதைகள் நேற்றைய தினம் கடந்த 24 மணித்தியாலம் நெருப்பில் நடந்தது போல் இருந்தது பிரித்தானிய பாராளுமன்ற நிகழ்வுகள். ஆனால் நேற்றைய பாராளுமன்ற நிகழ்வுகளுக்கு பின்பு 6:30 மணி போல் ஒரு விசேட கூட்டம் ஒன்றை கூட்டியிருந்தார். அதாவது பாராளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய கட்சியில் உள்ளவர்கள் எல்லோரையும் கூட்டி, தான் இந்த பதவியில் இருக்கணும் என்றால் எதற்காக இருக்கணும், அதற்கு இவர்களுடைய சப்போர்ட், அதாவது ஆதரவு தேவை என்பதற்காக அத்தனையரையும் கூட்டி ஒரு சிறிய ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தியிருந்தார். அதாவது மெம்பர்ஸ், ஆளுங்கட்சியில் உள்ளவர்கள், அதில் அமைச்சர்கள் சரி, பாராளுமன்ற உறுப்பினர் சரி, பாராளுமன்ற கட்டிடத்தினுடைய ஒரு சிறிய ஒரு அறை ஒன்று, அதாவது ஒரு கூடம், கேட்போர் கூடம் ஒன்றில் இவர் அவர்களை அழைத்து உண்மையான உரை ஒன்றை ஆற்றியிருந்தார். இங்கேதான் கதையை மாறியது. நேற்று பிற்பகல் நடைபெற்ற அதிரடி மாற்றம் என்னவென்றால், இதோ ராஜினாமா பண்ண போகிறார் என்று பத்திரிகைகள் எல்லோரும் காவல் இருக்கிறார்கள், தலையங்கங்களை தீட்டிக்கொண்டு பிரதமர் தன்னுடைய ஒரு உருக்கமான உரை ஒன்றை கூறி, எதற்காக தான் இருக்கணும், தான் எதற்காக இங்கே வந்தேன், நான் இதுவரை காலம் எடுத்த எந்த முயற்சியிலே நான் தோற்கவில்லை, எடுத்த ஒவ்வொரு விடயத்தையும் கூறியிருந்தார். அவர் சட்டமாதிபராக இருக்கும் பொழுது மிகப்பெரிய சட்டத்தில் மாற்றங்களை கொண்டு வந்து இன்று பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு தேடி ஒன்று இருக்கிறார். அடுத்தது லேபர் கட்சி, தொழிற்கட்சியை மாற்ற வேணும் என்று விரும்பியிருக்கிறார், அப்படியே மாற்றி இருக்கிறார். அப்படி பல விடயங்களை சாதித்த நான் இப்படியே நான் போவதற்காக இங்கு வரவில்லை, நான் தொடர்ந்து நிற்பேன் என்று கூறிய பொழுது கட்சி உறுப்பினர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்து பல நிமிடங்கள் அவரை கரகோஷம் செய்த காட்சியை வெளியே நின்ற பத்திரிகையாளர் அத்தனை பேரும் ஒரே குரலில் கூறினார்கள். இவர்கள் எல்லாம் உள்ளுக்கு போக முடியாத நிலை இருந்தது. ஈவன் பாராளுமன்ற உறுப்பினர்களே அந்த அறைக்குள் போக முடியாத அளவு நெருக்கடி காணப்பட்டது. 2 பேர் வெளியில போக, இன்னொருவர் உள்ளுக்கு போகுது. இப்படி ஆளையால் மாறி மாறித்தான் அங்கே செல்ல வேண்டிய நிலை இருக்கும் பொழுது பத்திரிகையாளருக்கு அங்கே போக சந்தர்ப்பமே இல்லை. ஆனால் அவர்கள் அந்த கதவோடு ஒட்டி நின்று எல்லாம் கேட்டு அந்த பேச்சுக்களை கேட்டுவிட்டு வெளியில் வந்து கூறினார்கள். கரகோஷம் ஓய்வதற்கே பல நிமிடங்கள் பிடித்தன, அவருக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது என்றும் வெளியே வந்த பொழுது இந்த செய்தி உடனடியாக பரவ துவங்கிவிட்டது. ஆகவே பலருடைய முகத்தில் ஒரு கோடு என்று விழுந்தது. ஐயோ, இவர் போயிட்டாரே என்று மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அப்படி ஒன்று நடக்கவில்லை. அவர் கூறினார், என்ன காரணம் கொண்டு நான் இப்படி போகவில்லை, போவதற்காக இங்கே வரவில்லை, நான் செய்த சாதனைகளை பாருங்கள், நான் இறுதி வரை நிற்பேன் என்று ஒரு உற்சாகமாக கூறியதில் சகல அமைச்சர்களும் ஓடி வந்து அவருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள். இவரை எதிர்த்து இருந்தவர்கள் கூட சிலர் ஒன்றும் செல்ல முடியாமல் அவர்களுடைய வீழ்ச்சியை பார்த்திருந்து அதிலிருந்து மேலே வரலாம் என்று நினைத்த கட்சிக்குள் இருந்த சிலர் கூட அவரை ஆதரித்திருந்தால், இதன் காரணமாக ஏறக்குறைய பிற்பகல் 3 மணிக்கு அவருடைய நிலைமையும் பிற்பகல் 6:30 மணி அல்லது 7 மணிக்கு அவருடைய நிலைமையை ஒப்பிட்டு பல பத்திரிகையாளர்கள் ஊடகங்கள் கதைத்ததை நான் பார்த்திருந்தேன், கேட்டிருந்தேன். அதாவது 3 மணிக்கு இருந்ததை விட 6 மணிக்கு அவர் பலமுள்ளவராக மாறிவிட்டார் என்றும், இப்போதைக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து அவர் தப்பிக்கொண்டார், அவரை ராஜினாமா பண்ண வேண்டிய தேவையில்லை, இனி வரும் காலத்தில் அது அவருக்கு ஒரு சோதனையாக அமைய போகிறது என்ற ஒரு விடயத்தை கூறி இந்த ஊடகங்களும் எதிர்கட்சிகளும் தங்களுக்குள் ஒரு ஆறுதல் அடைந்து கொண்டிருப்பதை காணக்கூடிய இருந்தது. ஆகவே நேற்றைய தினம் பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் தன்னுடைய திறமையினால் தனக்கு எதிராக வந்த அத்தனை எதிர்ப்புகளை ஒரே அடியாக முறியடித்து தன்னுடைய பதவியை தப்ப வைத்துக் கொண்டார். நல்லது, மிக்க நன்றி சீமாம்பிள்ளை யோகரட்னம் அவர்களே. மீண்டும் மற்றுமோர் செய்தி பகிர்வில் சந்தித்துக் கொள்வோம். மிக்க நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். பிரிட்டனில் உங்களுக்கு பிடித்தமான இல்லங்களை சொந்தமாக்கிக் கொள்ள எப்பொழுதும் நாடுங்கள் ஸ்ரீ எஸ்டேட் ஏஜென்ட் அக்கவுண்டன்சி அண்ட் டாக்ஸ். எங்களை மிக விரைவாக சந்திக்கும் போது நாங்கள் மிக விரைவாக உங்களுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை தீர்த்து உங்களுக்கு ஒரு சொந்த வீட்டுக்காரராக நாங்கள் மாற்றி அமைச்சு தருவோம். 333 ரெய்னர்ஸ் லேன், பினாங்.